கைஸ், வெல்கம் டு வேற மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா HY320 மினி ப்ரொஜெக்டர் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 5000 வருது. 5000 ரூபாய்க்குள்ளே அது ஒர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோ மூலிமா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்ட் நான் வாங்குகிற ஐடியாவில் இருக்கேன். அண்டு HY300 ப்ரொஜெக்ட் நான் வீடியோ போட்டேன். ஸோ பிக்சர் குவாலிட்டி மீடியமாக இருக்குது, எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால தான் இந்த ப்ரொஜெக்டரை வந்து நான் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ போட்டு கண்டிப்பாக நான் வாங்கி ரிவ்யூ போடுறேன். ஸோ 5000 ரூபாக்குள்ளே தான் நான் அந்த பட்ஜெட் வீடியோ தான் போட்டிருக்கேன், நிறைய வீடியோ. ஸோ 6000 ரூபாயில் தாண்டலை. ஸோ இன்னும் லூமினன்ஸ் அதிகமாக பவராக வேணும்னா உங்களுக்கு வந்து 10000 15000 ப்ரொஜெக்டர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டு போட்டாலும் பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி ப்ரொஜெக்டில் நமக்கு பட்ஜெட் இடிக்குது. நமக்கு தேவை 3500 இல்லை 5000 ரூபாக்குள்ளே பெஸ்ட்டு ப்ரொஜெக்டர் நம்ம பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ வாங்குகிற ஐடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க கைஸ், மிஸ் பண்ணாதீங்க. வாங்கிட்ட பேப்பரும் பேசிக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ வீடியோ மூலியமாக சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோலாம் கம்பேரிசன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இப்போ வந்து நான் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெட்வொர்க் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பில் போயிட்டுருக்கு ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆஃபர்லாம் இருக்குது. பிக் பில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா பொருள் வந்து 1500 சேல்ஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு 500 ரூபா தான் குறைப்பாங்க. நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா 1000 ரூபா, சரிங்களா? இப்போ வந்து நம்ம HY320 ப்ரொஜெக்டர் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய இது இருக்குது கைஸ், நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க செல்லர் வந்து. இதில் வந்து நம்ம பெஸ்ட்டு செல்லர் எப்படி தேடுறது தான் இப்போ சிக்கமே, சரிங்களா? நீங்கள் சரியான ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், சரிங்களா? ப்ரொஜெக்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோன்னே ஃப்ளிப்கார்ட் சாய்ஸ்னு வருது பாருங்கள். ஸோ இது வந்து டாப் ப்ரோ. ஸோ நிறைய நான் அதில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் HY300. ஸோ இந்த டாப் ப்ரோ கம்பெனி வந்து ஆக்சுவலி இது சைனா ப்ராடக்ட்டு. இது சைனா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே வந்து உங்கள் பிராண்ட் நேம் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா கூட மார்ஜின் வச்சுக்கலாம். ஸோ இது சைனாவோட ஒரிஜினல் குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகும். ஒரு ப்ரொஜெக்டரே உங்களுக்கு 1500 ரூபா வரும். ஸோ இங்கே வந்து இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ்லாம் போட்டு அதிகமாக போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்திருக்கு நான் இந்தியாவுக்குள்ளே. ஸோ 5000 ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட மார்ஜின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சரிங்களா, இப்போ 2700 ரூபா வச்சுக்கோங்க இந்த ப்ரொஜெக்டரு. ஸோ அது ஹோல்சேல் ரேட்டில். ரீட்டெயிலில் வந்து சேல்ஸ் பண்ணும்போது அவங்க லாபம் எவ்வளோ எடுக்கிறாங்க நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ப்ரொஜெக்டர் இப்போ நீங்கள் வாங்கலாம் ஐடியாவில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டாப் ப்ரோ வந்து ஒருத்தரும் போட்டிருக்காரு, ஒரே ஆள் தான் போட்டிருக்காரு. அந்த வீடியோ லிங்க்கை நான் கொடுக்குறேன், அது செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலியமாக பார்த்துட்டு வீடியோ குவாலிட்டி எல்லாமே போட்டிருக்காரு அண்ணன். ஸோ அவரை ப்ரொஜெக்டர் வீடியோலாம் போடுவார், நான் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவர் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம். இப்போ வந்து டாப் ப்ரோ. ஸோ போட்டோன்னே டாப்பில் வரான், அதான் டாப் ப்ரோ ஸ்டார்டிங் போல். HY20 மினி 4K சப்போர்ட்டு நேட்டிவ், சரிங்களா? HD ஆண்ட்ராய்டு லெவல் Wi-Fi 6 BT வந்து 5.0 ஆட்டோ கீஸ்டோன் இருக்குது. லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா 5000 இருக்குது. அண்டு எனக்கு தெரியல, சரிங்களா? ஒயர்லெஸ் ரிமோட் இருக்குது. கண்ட்ரோல் போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர், சரிங்களா? பிளாக். அதுக்கப்புறம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து 5108 ரூபா வருது. இந்த கீழே கார்டு ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ICICI பேங்க்லாம் 500 ரூபா உங்களுக்கு அப்ளை ஆகும், சரிங்களா? அதெல்லாம் போட்டுக்கோங்க கார்டு யூஸ் பண்ணி. நம்மளோட சேனல் சஜெக்ஷன் கேஷ் ஆன் டெலிவரி தான் நான் சஜெக்ஷன் பண்ணுவேன், சரிங்களா? கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து பொருள் கைக்கு வந்தப்போ தான் நம்ம கேஷ் கொடுக்குற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துங்க, அதான் பெஸ்ட்டு. பொருள் உடஞ்சி வந்தால் கையில் காசு நம்மக்கிட்ட தான் இருக்கும், அவனை அப்படியே அமுச்சு விட்டுடலாம் வீட்டுக்கு பார்ப்பான்னு. அதனால் நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டோன்னா அது வரத்துக்கு 3 நாள் 4 நாள் ஆகும். சில டைமில் பட்டுன்னு வந்துடும், ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்கும் அந்த காசு அமௌண்ட்டு. நம்மளுக்கு 7 டேஸில் கொடுத்துருவாங்க, சரிங்களா? 7 டேஸ் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. அதனால் வந்து காசு போகாது. நீங்கள் ரேட்டிங்லாம் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு. ரேட்டிங்லாம் கொடுக்கவே கூடாது, 7 நாள் கழிச்சு மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த ப்ரொஜெக்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி இருக்குது. இதில் வாரண்ட்டி நம்ம வாங்கிட்டோன்னா நம்ம காசு தான் போட்டு செலவு பண்ணணும், அதுவும் சொல்லிடுறேன். இது வந்து கம்பெனி வந்து டெல்லி பெங்களூர் சைடில் இருக்குது, சரிங்களா? அதாவது வாங்கி சேல்ஸ் பண்ணுறவன், சரிங்களா, அங்கே தான் இருக்கான். அவன் யார்கிட்ட கொடுப்பான்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த சர்வீஸ் சென்டர் கிடையாது சென்னையில்.
ரொம்ப ரேரு இந்த ப்ராஜெக்ட்லாம். நீங்கள் பிராண்டட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சர்வீஸ் சென்டர் இருக்குது ரிச் ஸ்ட்ரீட்டில். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டெல்லி பெங்களூரில் தான் நீங்கள் அனுப்பணும். அதனால் வாங்குறவங்க கொஞ்சம் யோசிங்க. கேரண்டி வாரண்டி இருக்குது, கம்பெனி சைடு தரானுங்க. ஆனால் அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 4 ஹவருக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. சரிங்க. சண்டே வீட்டில் இருக்கீங்கன்னா வீட்டில் போட்டு பாருங்கள், இல்லை லீவ் போட்டு படம் பார்க்க போகிறீங்கன்னா பாருங்கள். ஸோ என்னோடய ரெக்கமெண்டே தான். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 8 GB ஸ்டோரேஜ். சரிங்களா. 180 டிகிரி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். பிளாக்கு அண்டு எல்இடி தான் இது. லூமினன்ஸு மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து லூமினன்ஸு 5000 கொடுத்துருக்காங்க. மினிமம் ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ்னு 36 இன்ச்சு ஸோ கொடுத்துருக்காங்க. நான் சஜஷன் எவ்வளோ தூரம் கேட்டிங்கன்னா 85 90 100 இன்ச்சில் நீங்கள் பார்க்கணும்னா பிக்சல் ஓடையும் 50 இன்ச்சு 50 to 85 இன்ச்சு வச்சு சைஸில் வச்சுக்கோங்க. ஸோ எங்கள் வீடு 10க்கு 15 ரூமு. ஸோ வீடு இதில் வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்ட்டு, சீலிங் மவுண்ட்டு, டேபிள் டேப் பண்ணிக்கலாம். அதேமாரி இதில் 4Kன்னு ஒன்று கொடுத்தானுங்க பாருங்களேன். 4K அதாவது யூடியூப்பில் இதில் டிஃபால்ட் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்கானுங்க. ரொம்ப லேக் ஆகும். நீங்கள் 5 ஸ்டிக்கு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஒர்க் ஆகும். அண்டு நீங்கள் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p தான் உங்களுக்கு வந்து காட்டுமே அப்ஸ்கேல். ஸோ அந்த அப்ஸ்கேல் வந்து உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துரும் 1080p. ஸோ 4K குவாலிட்டி இதில் வராது, ஏன்னா இது பட்ஜெட்டு. ஓகேங்களா. நீங்கள் 4Kலாம் வேணும்னா நீங்கள் பிராண்டடில் தான் போகணும். 50,000 1 லட்சம் வச்சா தான் ஒர்க் ஆகும். இல்லை 4K டிவி வாங்கணும். சரிங்களா. அதான் நீங்கள் கண்டென்ட் அது நீங்களாம் அப்படி சொல்கிறது. நம்மளுக்கு 1080p ஒரு 4K குவாலிட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் அப்ஸ்கேல். சரிங்களா. 4Kலாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாது. 1080p உங்களுக்கு சப்போர்ட்டுக்குன்னா அதான் பெஸ்ட்டு. லேக் இல்லாமல் ஒர்க் ஆகணும், அதான் ப்ரொஜெக்டோட இதுவே ரூல்ஸு. லேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பார்க்கறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அண்ட் இல்லை 3D சப்போர்ட் இருக்குது. இது வந்து ரெட் அண்ட் ப்ளூ 3D நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ப்ரொஜெக்டில் டிவியில் அண்ட் மொபைலில் ஒர்க் ஆகும். டிவியில் நான் பார்த்தேன், தரமாக இருந்தது. இன்னும் ஒன்று ஃபேஸ்லாம் க்ரீனாக தெரியும், ப்ளூவாக தெரியும். அதான் ஒரு மைனஸ். மற்றபடி பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு 3D ஒரிஜினல் 3D. மூவியில் என்ன பார்க்கணும் அந்த 3D எஃபெக்ட் இருக்கும். கான்ட்ராஸ்ட் வந்து 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னால் இங்கே வந்து லூமினன்ஸு இருக்குது. இது ஆண்ட்ராய்டு லெவல் கொடுத்துருக்காங்க. 5000க்குள்ளே ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டரே கிடையாது. சைனா வந்து கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். இல்லை ஸ்டூடியோ ஆடியோ இருக்குது, அப்புறம் HDMI பென்ட்ரைவ் போட்டு ஆட்டோ கீஸ்டோன் இருக்குது. ஸோ இம்பிள்டு ப்ளே ஸ்டோரிங் இருக்குது. ஆனால் நீங்கள் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 GB தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 1 GBக்குள்ளே அப்ளிகேஷன் ஏற்றிக்கோங்க. ஓகேங்களா. வேறு இதில் பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5000க்குள்ளே இது பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளோதான் கைஸ். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வாங்கின ரிவ்யூ பார்க்க போகிறோம். கீழே வந்து ஷோ ஹால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி ஹெல்ப்ஃபுல்னால் யாரெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஓகேவா, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி குட் ப்ராடக்ட்டு. ஸோ இதில் 11 மந்த் வாங்கியிருக்காங்க. அது பிக்சர் குவாலிட்டி ஆல்சோ வெரி நைஸு. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இவனுக்கு ஓகேவாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஜெக்டோட இப்படி தான் உள்ளே இருக்கும். மேலே வந்து டாப்பரை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HY320 மினி ப்ரொஜெக்டர். ஸோ இப்படி தான் அவுட்லுக் இருக்கும். ஸோ நல்லாவே டேமேஜ் இல்லாமல் அது வந்துருக்கு கொரியரில். இவங்களாம் வாங்கினவங்க ரேட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் லைட்டிங் போட்டிருக்கான். மிஷின் இம்பாசிபிள் வந்து பார்த்துட்ருக்கான் கொஞ்சம் பாருங்கள். இதுவே உங்களுக்கு 75 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வால்லே பியூர் நீங்கள் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வாங்கலாம், பியூர் இது வச்சு விட்ருங்க, ஒயிட் பெயிண்ட்டு, ஏஷியன் பெயிண்ட் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும். மேட்ச் பார்த்துருக்காப்புல பாருங்கள். இவங்களாம் ஓகே எனக்கு பெஸ்ட்டாகவே இருக்குது இந்த ப்ரைஸின்னு சொல்லி ரேட்டிங் பார்த்துருக்காங்க. இது வந்து விஜய் சேதுபதி படம். இது வந்து 96ன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தமிழ் ஆடியன்ஸ் பாருங்கள், சென்னை போட்டிருக்கு கீழே பாருங்கள். சென்னையில் வாங்கியிருக்கான் பையன், நம்ம பையன்தான் அவன். ஓகேதான். சில பேர் பிரைட்னஸ் ரெடியூஸ் டே பை டே. அதான் நான் என்ன சொல்லுறேன்னா, உங்களுக்கு சில டைமில் படம் வந்து நல்லா செம்மையாக கிளாரிட்டியாக இருக்கும், சில டைமில் இல்லை டெல்லாக தெரியும். அது இருக்குது. சரி, நான் ஆக்சுவலி 300லேயே பார்த்தேன் நான்.
இப்போ நேற்று கூட நான் போனேன். ஸோ ஷார்ட் ஒரு அவதார் ட்ரைலர் போட்டேன். செம்ம பிரைட்டாக இருந்தது. HY 300 சொல்கிறேன், 3300 ப்ரொஜெக்டரு. என்னடா இது நம்ம பார்க்கும்போது லைட்டாக தெரிஞ்சுது. அதான் நினச்சேன், ஓஹோ சம்திங் இருக்குது, இது ஆட்டோமேட்டிக் போல். நம்ம கொடுக்குற கண்டென்ட்டு பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அது பிரைட்னஸ் அதிகமாகுது. சரிங்களா? அதனால் வந்து ஹை குவாலிட்டியில் வந்து 2GB 3GB 1080ல் ஏற்றி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ அதான் நான் கண்டுபிடிச்சேன். நான் சாட் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு நினச்சா காப்பிரைட் வரும், நம்ம சேனல் கொஞ்சம் செக்கமாகிடும். சரிங்களா? அப்புறம் வந்து வெரி குட் குவாலிட்டி. ஸோ பாகுபலி பார்த்துருக்காங்க, கட்டப்பாக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸுக்கு ஓகே தான் கைஸ். இதை தாண்டா நீ அந்த ப்ரொஜெக்டில் சொன்னேன். இப்போது என்னன்னா நீங்கள் இந்த ப்ரொஜெக்ட் வாங்குறது ஐடியாவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரைட்னஸ் தான் கைஸ். கொடுக்குற காசுக்கு வந்து பிரைட்னஸ் அதிகமாக வேணும். ஏன்னா இது 5000 ரூபா. மீடியமாக வேணும்னு கேட்டிங்கன்னா 300 வாங்கிக்கோங்க. மீடியமாக எனக்கு ஐயா வேணும்னா நீங்கள் இந்த ப்ரொஜெக்டர் வாங்கிக்கோங்க. சரிங்களா? எனக்கு ஐயா வேணும் சரிங்களா நினச்சிங்கன்னா இந்த ப்ரொஜெக்ட்னு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்களா. ஃபுல்லாகவே சென்னையில் இருக்கவங்க தான் இப்போ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க பாருங்கள், ஜெயிலரு. ஸோ இப்படி தான் இருக்கும் ரிமோட்டு, மேனுவல் புக்கு. ஸோ பாருங்கள் நல்லாவே இருக்குது ப்ரொஜெக்டரு. மேலே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் போட்டிருக்காங்க. 4K சப்போர்ட் ஆகாது அண்டு அப்ஸ்கேல் பண்ணோம், அதுவும் நான் சொல்லிடுறேன் காய்ஸ். பாருங்கள் பிக்சர் குவாலிட்டி. பையன் கோயந்தான் ஏசியை போட்டு மஜாவாக வீட்டில் ஒரு சினிமா எஃபெக்ட் பார்த்துட்ருக்கான். நம்ம வீடு அப்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஒன்று ஒன்றா தான் அப்டேட் பண்ணுறேன். ஒரே நாளில் அம்பானி ஆக முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் அம்பானி ஆக முடியும். இவங்களாம் பாருங்கள் வாங்கினவங்க. சரிங்களா? இப்போது இன்றைக்கி தேதியில் யாராச்சும் வாங்கி பார்க்க போகிறீங்கன்னா இந்த லாஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா 1 டேயில் ரேட்டிங் கொடுத்துருக்கான். குவாலிட்டி இஸ் அமேசிங், வெரி நைஸ் ப்ராடக்ட். சரிங்களா? பெஸ்ட் இங்கே பாருங்கள், பெஸ்ட்டு பட் 4K நாட் சப்போர்ட். நான் தான் சொன்னேன்ல 4K சப்போர்ட் ஆகாது. அதாவது 1080ல் கனெக்ட் ஆகிடும், கன்வெக்ட் ஆகிடும். அதனால் சொல்கிறேன் வேஸ்ட்டு ரிமோட் கண்ட்ரோல், ரிமோட் ஒர்க் ஆகலை. அதனால் நோ பேட். ஏதோ போட்டிருக்கான் கொஞ்சம் பிடிக்கலையா, ஏதோ ஜாப்னு சொல்லிருக்கான், ஆனால் புரியல. ரியலி வண்டர்ஃபுல் ப்ரொஜெக்டர், பிக்சர் குவாலிட்டி ஸோ பெஸ்ட்டு. இவனுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ லைக் போட்டுட்ருந்தான். என்னோடய ஓட்டு உனக்கு தான்டா. பெஸ்ட்டு ஹோம் யூஸ் பாருங்கள், பெஸ்ட்டு ஹோம் யூஸ். அதான் இந்த ப்ரைஸுக்கு ஐ ரெக்கமெண்டுன்னு போட்டிருக்கான். ஸோ மேட்ச்சு இப்போது அந்த மேட்ச்சு ஸ்க்ரீன் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனாக ஃப்ளெக்ஸு ஒயிட் ஃப்ளெக்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கான். சூப்பர் ப்ராடக்ட், மை கிட்ஸ் என்ஜாய் த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு ஆல் டைப். ஓகே, அவங்க பசங்களுக்கு வாங்கியிருக்காங்களாம், நல்லாவே என்ஜாய் பண்ணாங்களாம் டாம் அண்ட் ஜெர்ரி. ஸோ 90s இருந்தால் டாம் அண்ட் ஜெர்ரியை மறக்க மாட்டீங்க. பெரியவனை கொஞ்சம் 2 பேர் வெளியே போனேன். சரிங்களா? ஓவர்ஆல் வெரி நைஸ், தேங்க்யூ த குட் ப்ராடக்ட் ஆல்வேஸ். ஓகே, அதான் சொன்னேன் பட்ஜெட்டில் எல்லாேருக்கும் ஒன்று பிடிக்கும். கொடுத்த காசுக்கு பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் வாங்குறேன்னு நினச்சிங்கன்னா இந்தமாரி கீழே கஸ்டமர் ரேட்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்ட் வந்து மினிமம் 100 இன்ச்சுக்கு உள்ளே தான் நீங்கள் ப்ரொஜெக்டர் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா பிக்சல் ஓடியும், குவாலிட்டி லாஸ் ஆகும். என்னோடய சஜஷன் 50 இன்ச்சு டு 85. சரிங்களா? அதேமாரி எவ்வளோ ரூம் உங்களை வந்து ரூம் இருட்டாக இருக்கணும். இருட்டாக அந்த பிக்சர் குவாலிட்டி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதுவும் நான் சொல்லிடுறேன். வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா இது பட்ஜெட்டில் நீங்கள் பிராண்டடில் நீங்கள் போட்டிங்கன்னா வெளிச்சத்து லைட்டு போட்டு நீங்கள் பார்க்கலாம். பிராண்டடில் சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் லைட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டாக இருக்கணும் வீடு. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கலர் கான்ட்ராஸ்ட்லாம் ஒரிஜினாலிட்டியாக தெரியும். நான் அதுவும் சொல்லிடுறேன். சரிங்களா? வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ வேறு இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் போயிடலாம். அப்படியே ஸ்கிரீன் ரெக்கார்ட் தான். யூடியூப்பில் காப்பிரைட் வருமான்னு தெரியல. ஃபேர் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருப்பேன். அங்கே பாருங்கள், சவுண்டு கம்மி பண்ணிங்கன்னா ஒருத்தர் போட்டிருந்தார். ஸோ இந்த வீடியோ தான் அது. அங்கே பாருங்கள், HY 320 ட்ரைபேடில் வச்சு ப்ரொஜெக்டர் பாருங்கள். குவாலிட்டியை கிட்டத்தட்ட 100 இன்ச்சு மேலேயே போயிருக்கோம். குவாலிட்டியை பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. அதேமாரி நீங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா கான்ட்ராஸ்ட் அதிகமாக காட்டும், அதுவும் சொல்லிடுறேன். ஆனால் ஃபோனோட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், அதுவும் நான் சொல்லிடுறேன். நேரில் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபோனில் பார்க்குறதோட.
அதேமாரி இல்லை ப்ரோ இருக்குது. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸில் பெருசாக இருக்கும். இது வந்து ப்ரோ, இது வந்து மினி. இப்போ வந்து நம்ம வீடியோவில் பார்க்குறது மினி, சரிங்களா? மினியில் வந்து 720 இருக்கும், ப்ரோவில் வந்து ஃபுல் ஹெச்டி 1080p இருக்கும். மினியில் வந்து கூட உங்களுக்கு 1080p சப்போர்ட் இருக்கும், ஆனால் கான்ட்ராஸ்ட் லெவல் பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக. இங்கே பாருங்கள், இதில் 90 இருக்குது, 98 இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ தான். ஸோ பாருங்கள், டாப் ப்ரோ அண்ணன் வந்து இந்த வீடியோ தான் நான் பார்த்தேன், வாங்கியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள், டெக் ஸ்க்ரோலல் தமிழ், சரிங்க. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த ப்ராஜெக்டை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு அண்ணன். ஸோ குவாலிட்டி வைஸில் ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ HY 320 மினி. ஸோ இந்த வீடியோ கம்பேரிசன் வீடியோ பாருங்கள், சரிங்களா? இதுவும் நான் காட்டிடுறேன் சைடு பை சைடு. இது 300 ஆமாம், 300ம் HY 320 ப்ராஜெக்ட் கம்பேரிசன். ஸோ சேனல் நேம் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்துட்டு டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா சர்ச் பண்ணிவிட்டு இங்கே 3 டாட் இருக்கிற கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஃபில்டரில் போயிட்டு எனி டைம் இருக்குது பாருங்கள், அதை மாற்றி விட்டு வீக்கெண்டாக மந்தான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீக்கெண்டு யாராச்சும் போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸை சஜெஸ்ட் ஆகும். யாராச்சும் வீக்கில் ஒரு 7 நாளுக்குள்ளே போட்டிருந்தாங்கன்னா காட்டும். அப்படி இல்லைன்னா ஃபில்டர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டுடே இன்றைக்கி யாராச்சும் போட்டிருந்தாங்கன்னா காட்டும் வீடியோ தமிழில் அண்ட் ஹிந்தியில். ஸோ மோஸ்ட்லி ஹிந்தி தான் வருது, இல்லை ஃபாரின் கண்ட்ரி கூட நான் பார்த்துருக்கேன். இல்லை லேட் ஹவர்ஸ் ஸோ போடலை, இல்லை டிஃபால்ட்டாக நீங்கள் விட்டுருங்க. திஸ் இயர்னு கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த வருஷத்துக்குள்ளே யாரெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்களோ உங்களுக்கு லிஸ்ட்டு காட்டும். ஸோ இவர் ஜி வந்து காட்டுறாரு பாருங்கள், HY மினி, HY ஃபுல் 100 கம்பேரிசன் காட்டுறாரு பாருங்கள். இது வந்து ஃபுல் ஹெச்டி, இது வந்து 720. ஸோ நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து மினி தான் பார்க்குறோம். ஆனால் சில பேருக்கு வந்து ஃபுல் ஹெச்டியே வந்து ஃப்ளிப்கார்ட் அமைச்சு வரானுங்க பாருங்கள். லென்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ ப்ரோ வந்து வரல ஃப்ளிப்கார்ட்டில், சரிங்களா? அப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே மினி, லென்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. ப்ரோ வந்து நான் சர்ச் பண்ணேன், ப்ரோ வந்து காட்டல. அதேமாரி இந்த ப்ராஜெக்ட் டாப் ப்ரோவில் வந்து உங்களுக்கு வந்து 1 GB கொடுக்குறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த US க்ரோன் ஒரு செல்லர் இருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் கொடுக்குறான். 4650 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB ரேமு, 16 GB இன்டர்னல் மெமரி, சரிங்களா? அதேமாதிரி ஆண்ட்ராய்டு 13 கொடுக்குறாங்க இசுவன். ஸோ அதனால தான் நான் லைக் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒன்றும் அது வாங்கலாமா இது வாங்கலாம், ஏன்னா அவனும் மினி தான் விற்கிறான், இதுலேயே மினி தான் விற்கிறான்னா பிராண்ட் போட்டிருக்கான். இவன் மினி விற்கிறான், ஆனால் எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 13 அப்புறம் 2 GB ரேமு, 16 GB இன்டர்னல் கொடுக்குறான். ஸோ அது பெஸ்ட்டாக இருந்தது எனக்கு. அதேமாரி கஸ்டமர் ரிவ்யூ வந்து ஓகே தான் பாருங்கள். ஜஸ்ட் செக் தி வீடியோ, தி குவாலிட்டி வெரி அமேசிங், வெரி ஈஸி ஆஃப்டர் ஈஸி கேர் அண்ட் போர்ட்டபிள் சவுண்ட் குவாலிட்டி ஆல்சோ கியூட் குட் வெரி ஒர்க்கிங் திஸ் ப்ரைஸ் ரெக்கமெண்ட்னு போட்டிருக்கான். ஸோ இது பாருங்கள், இது மினி தான், சரிங்களா? மினியில் ஆனால் ஆண்ட்ராய்டு அவன் சொன்ன மாரி கொடுத்துருந்தானா தெரியல. இங்கே பாருங்கள், 75 இன்ச்சு டிஸ்பிளேன்னு போட்டிருக்கான். பிக்சர் குவாலிட்டி ஷார்ப்னஸ் கிளியராக இருக்கும். அதான் சொன்னேன், 50க்குள்ளே 85க்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும் பிக்சர் குவாலிட்டி. இவங்களாம் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க எல்லாருமே. ஸோ அதனால் இவங்களெல்லாம் ஓகே தான் சொல்கிறானுங்க. கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வீடியோ போடுறேன் காய்ஸ், சரிங்களா? இவன் வந்து இந்த செல்லர் யூஎஸ்ன்னு இங்கே பாருங்கள், US க்ரோன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 கொடுத்துருக்கான். ஸோ 13 உங்களுக்கு லேக் ஆகாது. அதேமாரி இதில் வந்து இவன் கொடுத்து வந்து ஆண்ட்ராய்டு லெவல் 11 வந்து கண்டிப்பாக லேக் ஆகும். ஆண்ட்ராய்டு 13 தான் பெஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தில் இவன் வந்து அதிகமாக கொடுத்துருக்கான், 5108 ரூபா. ஸோ கேஷ் ஆன் டெலிவரியாக பார்த்தீங்கன்னா 5200 ரூபா வரும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 4650 ரூபா கொடுத்துட்டான், 4700 ரூபா வரும். சும்மா உங்களுக்கு புக் பண்ணி காட்டுறேன். ஸோ பை நவுனுக்காக கொடுத்துட்டேன். ஸோ காயின்ஸ் இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸை காட்டுது. இப்போ நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். எப்போ டெலிவரி போகக்கூடாது, கேஷ் ஆன் டெலிவரி இது இருக்கா? நான் ப்ளே ஆர்டர் கொடுத்தேன்னா பாருங்கள்,
644 ரூபா. இப்போ ப்ளே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு டெலிவரி போயிடும். அதனால் இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கல. சரிங்களா, அப்படியே வெளியே வந்துடுறேன் நைஸாக. ஆனால் ஆட் கார்டில் இருக்கும். ஆட் கார்டில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போதைக்கு காசு கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஆனால் தீபாவளி நெருக்கத்தில் தான் நான் வாங்கணும். போனஸ் வரும், அதான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். போனஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன். சரிங்களா, ட்ரெஸ் எடுக்கணும், 2 ப்ரொஜெக்டரும் வாங்கணும். ஸோ அதனால் வந்து காசு சேர்த்து வச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஆட் கார்டில் வந்துச்சு. தரமாக புக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். புக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் வரும். உடனே நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ரீசன் அதர்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு உடனே வந்து கேன்சல் ஆகிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் புக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் வந்து இது பண்ணுறாங்க, ப்ராசஸிங் நடக்கும். அப்புறம் டிலே அவங்களுக்கு தான் ஆகும். அதுக்குன்னு சில ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பானுங்க, ஏன் இது என்ன பண்ணீங்க வேணாவான்னு கஸ்டமர் கார்லேருந்து. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இங்கே பாருங்கள். ஸோ இந்த ப்ரொஜெக்டும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதிகமாகவும் நினைக்கிறேன் guys. ஸோ இந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸியா ஸ்மார்ட் ஹோம் 111. இது வந்து HO 300 தான். எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, இவங்க வந்து மேலே இருக்கிற பாடி ஷேப் வந்து மாற்றிப்பானுங்க, அதேமாதிரி டிசைனிங் மாற்றிட்டானுங்க. ஆனால் உள்ள ஒரு இன்டர்னல் வந்து ஒரே மாதிரி தான், HO 300 மாடல் தான். ஸோ இதை பாருங்கள். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே உங்களுக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது 300 மாடலோட இது தான், அப்டேட் வெர்ஷன் தான். சில பேர் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். பாருங்கள், பிக்சல் தெரியுது. ஆஹா, வாங்காதீங்க guys. சரியா, பிக்சல் வேலைக்கு ஆகாது. பிக்சல் தெரிஞ்ச அந்த ப்ரொஜெக்டர் வேஸ்ட்டு, வாங்கவே கூடாது. இது வேஸ்ட்டு, இது வாங்க. இதை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணக்கூடாது, இவனுக்கு ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா, அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் காசு கொடுத்து நான் ப்ரொமோஷன் பண்ணல. சரிங்களா, இது வந்து நல்லா இல்லைன்னா நான் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். இவங்களாம் டாப் ப்ரோ வந்து நல்லாவே கொடுத்துருக்கான். அதேமாரி 2540. இது வந்து நான் 118 பார்த்தேன் guys. கிட்டத்தட்ட 73 பேர் வாங்கிடுறாங்க. 117 இவனும். சரிங்க, 2 டீலர் வந்து செம்மையாக இப்போ சேல்ஸ் ஆகிருக்கு. செம்மையாக சம்பாரிச்சிட்டானுங்க. இப்போ 5000 ரூபானா 2540 பேர் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ லாபம் பாருங்கள். சரிங்களா, ஸோ வேறு எதாவது ப்ரொஜெக்டர் இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். அது ஃபுல் டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வேறு சர்வரில் வாங்காதீங்க. 14 பேர் வாங்கியிருக்காங்க. அங்கே கீழே போய் ரேட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து HY 320 வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. இல்லை என்ன காசு கம்மியாக இருக்குது, கம்மி ரேட்டில் சொன்னீங்கன்னா நீங்கள் HY 300 இது வாங்கிக்கோங்க. உங்களுக்கு மினிமம் ஓகேவாக தான் இருக்கும். ஒரு தேட்டர் ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும், அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ ரேட்டிங் பார்த்துக்கோங்க. டாப் ப்ரோ இருந்தது, அவன் வந்து என்னான்னு தெரியல, ரீசெண்டாக சேல்ஸ் கம்மி பண்ணிட்டான். ஸோ இதுதான் அது. இதான் நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ இது டாப் ப்ரோ தான். இது இன்னொன்று பிராண்டிங் நேம் பிரிண்ட் பண்ணிப்பான். ஸோ இதுவும் ஆண்ட்ராய்ட் லெவலு எல்லாமே இருக்குது. 4500 லூமினன்ஸ் இருக்குது. மாற்றிட்டாங்க. போயிருந்தேன் 3000 லூமினன்ஸ் தான் இருந்தது. இவனுங்களாம் அச்சீவ் வரானுங்க. இவ்வளோ லூமினன்ஸ்லாம் இருக்குன்னா அவ்வளோலாம் கிடையாது. இதில் ANUS அந்த இல்லைங்க, அப்படியே பேக்கில் வந்துட்டு இந்த லூமினன்ஸ் தான் மெயினு. கூகுளில் போய்ட்டு நம்ம வந்து ப்ரொஜெக்ட் AN லூமினன்ஸு இது மெயின் உங்களுக்கு தேவை. அங்கே பாருங்கள், 1 லட்ச ரூபா இருக்குது, 12,000 ரூபாயில் இருக்குது, 8,000 ரூபாயில் இருக்குமான்னு தெரில. மினிமம் வந்து இந்த AN லூமினன்ஸ் வந்து பட்ஜெட்டில் 700-800 லூமினன்ஸ் இருக்கணும். அதேமாரி ஹை குவாலிட்டி 70 லட்ச ரூபாயெலாம் லேசர் ப்ரொஜெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ANS லூமினன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ANSI லூமினன்ஸ் பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் வாங்கிட்டு என்ன ப்ரோ டல்லாக இருக்குது ப்ரொஜெக்ட் குவாலிட்டின்னு நினச்சிங்கன்னா அதுதான் காரணமே. இந்த AN லூமினன்ஸ் தான் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த AN லூமினன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் guys. சரிங்களா, அதனால் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இதுலேயே கொடுத்துருப்பான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம பார்க்குற ப்ரொஜெக்டர்லாம் இல்லை கூகுளில் தட்டி விடுங்க, ஓகேவா. இப்போ நம்ம பார்க்குற HY 320 இப்போ பார்க்கலாம். நம்ம போகிறேன் நான் HY 320
மினி ப்ரொஜெக்டரு. ஸோ போட்டோம்னா பேருங்க ஹாலில் வச்சுக்கலாம். இதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பட்ஜெட்டில். இங்கே பாருங்கள் 300, சரிங்களா, 300 கொடுத்துருக்கானுங்க. ஏஎன்எஸ் லூமினன்ஸு ஓகே தான், குட் பிரைட்னஸ் தான் இவங்களும் கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். ஸோ அமேசானில் இருக்குது ப்ராடக்ட்டு. ஸோ 4000 சேல்ஸ் பண்ணுறானுங்க. அமேசான் நான் எப்பவுமே வாங்க மாட்டேன், சரிங்களா, ஒன்லி ஃப்ளிப்கார்ட். அதேமாரி நான் சொன்ன பாருங்கள் பீஸ் வந்து இந்தியா மார்ட்டு இது கம்பெனி. இதில் வந்து ஹோல்சேல் தான் எடுக்க முடியும், ரீட்டைல் எடுக்க முடியாது. குவான்டிட்டி அதிகமாக தான் பரிசு கம்மி பண்ணுவானுங்க பாருங்கள். ஒரு ப்ரொஜெக்ட்டு 2700 அப்பா எவ்வளோ. இதை வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணலாம், 5000 விற்கலாம். 2700 வாங்கிக்கலாம். ஒரு பீஸ் எடுக்கணும்னா 2700 சொல்கிறான் இந்தியா மார்ட்டு. இதுவும் நான் செக் பண்ணேன், சரிங்களா. இதில் வாங்கி தான் இப்போ நிறைய பேர் டீலர் வந்து அதிகமாக விற்கிறாங்க. அவங்க மார்ஜின் இப்போ 2000 லாபம் கிடைக்குது. 2000 ஆமாம் 2000 சில்லரை கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூகுளில் போடுங்க. அதேமாரி இது மேஜிக் க்யூபு. ஸோ மேஜிக் க்யூபு தயாரிப்பு. ஸோ அஃபிஷியல் போட்டிருக்கானுங்க மேஜிக் க்யூபு 4K மினி ப்ரொஜெக்டரு. இதில் வந்து ஆன்சி ரூம்லஸ் வந்து 390 கொடுத்துருவானுங்க. ஆனால் அதில் மாற்றி இதை நம்புறதுன்னு எனக்கே கன்ஃபார்மாக இதுதான் அஃபிஷியலானு என்னால் சொல்ல முடியாது. நிறைய ஃபேக்கு வெப்சைட்லாம் இருக்குது. நீங்கள் சைனா, சரிங்களா. இப்போ மேஜிக் க்யூப்பு இப்போ நான் தயாரிக்கிற வீடியோ காட்டுறேன், அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம், மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ சைனா வந்து. ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து HY 320 மினி அண்டு ப்ரோ. ஸோ ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா லென்ஸு பெருசாக இருக்கும் பாருங்கள் சைஸ். அதில் ஃபுல் HD சப்போர்ட் இருக்கும். நல்ல பிக்சர் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். ஸோ ஃபேக்ட்ரியில் நம்ம இருக்கும். கிட்டத்தட்ட வியூஸ் 2024 வீடியோ போட்டிருக்காங்க தயாரித்து. ஸோ இந்த சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், எல்லா மாடலும் போட்டிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனி சொல்வேன் நான், தயாரித்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் பிராண்ட் நேம் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிஸ்னஸோட டெக்னிக்கு. அண்டு நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ண போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்தியா மார்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கிறோங்க. கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும். இது ஃபேக்கு, இது பாருங்கள் ஒரிஜினல் அண்ட் டூப்பு, சரிங்களா. செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கின வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அவங்க பிக்சர் குவாலிட்டிலாம் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஹிந்தியில் தான் இருக்குது கைஸ், தமிழில் போடல. ஸோ இது பாருங்கள், இந்த குவாலிட்டி கூட ஓகே தான் நினைக்கிறேன். இது 50 HY 350. இது 20க்கு கம்பேரிசன் பண்ணுறானுங்க. ஸோ அண்ணன் வீடியோ போய் பாருங்கள் கைஸ், அண்ணன் வீடியோ போய் பாருங்கள். HY டாப் ப்ரோ தான் இது. அண்ணன் வீடியோ வந்து காப்பிரைட் கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் வீடியோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், சரிங்களா. மக்களுக்கு உங்கள் வீடியோ நிறைய பேர் சேரணும், நல்லா ரிவ்யூ பண்ணுறீங்க, சரிங்களா. அதனால் அண்ணன் வீடியோ போய் பாருங்கள் கைஸ், சரிங்களா. சரிங்க கைஸ், ஓகே. இந்த வீடியோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் என்னால் கவர் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ப்ரொஜெக்டர் எப்படி வாங்கணும் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன். மேனுஃபேக்சரிங் டீட்டெயில் போட்டேன், அந்த லூமினன்ஸ்னு பற்றி போட்டேன், ரேட்டிங்கு, என்னென்ன குவாலிட்டி சப்போர்ட் ஆகும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இது வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க. நான் என்ன கேட்டிங்கன்னா இந்த 5000 ரூபாய்க்குள்ளே வாங்கினா பெஸ்ட்டு. அண்டு சர்வீஸ் சென்டர் கிடையாது, இது ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாங்கிட்டு சம்டைம் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஹிந்தி யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கிட்ட போய் சொல்லிவிட்டு, மச்சான் இந்தமாரி ஃபால்ட் ஆகிடுச்சுரா, எனக்கு ஹிந்தி தெரியாது, கொஞ்சம் டைப் பண்ணு, மெயில் அனுப்பிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இல்லை தனியாக சமாளிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் கைஸ், சரிங்களா. இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க கீழே, அண்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும். வாரண்ட்டி, மேனுஃபேக்சரிங் எல்லாமே குஜராத் இந்தியா, சரிங்களா. குஜராத்தில் இருக்குது கம்பெனி. ஒரிஜினல் கண்ட்ரி ஒரிஜின் பார்த்தீங்கன்னா சைனா, அதான் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி இவங்க வந்து கஸ்டமர் டீலருக்கு விற்கிறாங்க.
அதனால் வந்து காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருவானுங்க பாருங்கள். இது வந்து வாட்ஸ்அப்பில் போடுங்க. மோஸ்ட்லி ஹிந்தி தான், குஜராத்து, இங்கிலீஷும் பேசுவாங்க. அதனால் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ன பிரச்சனை 1 மந்த்துக்குள்ளே என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க சில எதாவது கண்டிஷனுக்கு சொல்லிட்டானுங்க பாருங்கள். வாரண்டியில் கிளிக் பண்ணுறேன். இந்த பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்கல், அதாவது நீங்கள் எதுவுமே டேமேஜ் பண்ணக்கூடாது. அதுவே உள்ள ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பாருங்க. பவர் ஃபால்ட்டு இஸ் நாட் கவரா இவனுங்க என்னடா அவனுங்க திடீர்னு கரண்ட் வரும்ல, அதில் வந்து நாட் இதுவும் சொல்கிறானுங்க. எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் வராது. அதனால் வந்து சொல்கிறேன், நான் வாங்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ வாங்குகிற ஐடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சர்வீஸ் சென்டர் கிடையாது, பிராண்டடில் தான் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அதேமாரி நீங்கள் ஆஃப்லைனில் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா அவர்கிட்ட கேளுங்க சர்வீஸ்லாம் இருக்கான்னு இல்லையான்னு. அவங்க இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்லைனாக வாங்கிங்க, பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஆன்லைனில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் கொடுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஆஃபரில் வாங்குகிற மாரி இருந்தால் கொஞ்சம் யோசிங்க, காசு கம்மியாக கிடைக்குன்னு சொல்லி. நான் ஆல்ரெடி அனுபவிச்சிட்டேன் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி. அதனால் வந்து ஃபுல்லாகவே இப்போலாம் கேஷ் ஆன் டெலிவரி தான் நான் கொடுத்து வாங்கிட்டுருக்கேன். வேறு ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை வாங்கி அன்பாக்ஸ் வீடியோ போட்டு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் விஜய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ரொஜெக்டர் மாடல் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் எல்லார் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே நண்பா, பாய் பாய்.